என்மேல் புரளாமலும் ஆழம் என்னை விழுங்காமலும் பாதாளம் என்மேல் தன் வகையை அடைத்துக் கொள்ளாமலும் இருப்பதாக. உமது முகத்தை உமது அடியனுக்கு மறையாதே. நான் வியாகுலப்படுகிறேன், எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்தருளும். சேர்ந்து வாசிப்போம். நீர் என் ஆத்துமாவின் இடத்தில் வந்து அதை விடுதலை பண்ணும், என் சந்தைகளின் நிமித்தம் என்னை மீட்டு விடும். ஆமீன். 69வது சங்கீதத்திற்கு பாஸ்டர் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசித்த 69ஆம் சங்கீதம் 1 முதல் 36 வசனங்கள் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய தியானத்திலே 18 வசனங்களை நாம் எடுத்திருக்கிறோம். இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது ஜெப விண்ணப்பமும் ஜெய கீதத்தையும் குறித்துதான் இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். சோசானின் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டதான தாவீதின் சங்கீதமாக இருக்கிறது. இந்த சோசானின் என்று சொன்னால் லெல்லி மலர்கள் என்ற அர்த்தமாக இருக்கும். மென்மையான ராகத்திலே இசை மீட்டி பாடக்கூடியதான பாடல்களுக்கு தான் இந்த சோசானின் ராகத்தை உபயோகப்படுத்துகிறார்கள். இந்த சங்கீத பகுதியை நாம் பார்க்கும் பொழுது மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறதான 14வது தீர்க்க தரிசன சங்கீதமாக இருக்கிறது. தாவீது நெருக்கத்தில் இருக்கும் பொழுது 69ஆம் சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். தனக்கு ஏற்பட்டு இருக்கிற ஆபத்துகளையும் பிரச்சனைகளையும் வருத்தங்களையும் தாவீது கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார். கர்த்தர் தன்னை நெருக்கத்திலிருந்து விடுவிக்கும்படியாகவும் பாதுகாத்தருளும்படியாகவும் கர்த்தரிடத்திலே விசுவாசத்தோடு பயபக்தியாய் விண்ணப்பம் செய்கிறார். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு நிறைவாய் ஆசீர்வதித்து நன்மைகளை அவர்களுக்கு அருளுகிறார் என்று பார்க்கிறோம். இந்த சங்கீதத்தில் உள்ளதான சில வசனங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசன வார்த்தைகள். அவ்வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறினது என்று பார்க்கிறோம். 69ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 69ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 69ஆம் சங்கீதம் 21வது வசனத்தை மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்திலே 27ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலும் யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனங்களில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசன சங்கீத பகுதியிலே இயேசு கிறிஸ்துவனுடைய தாழ்மையிலே ஆரம்பித்து அவருடைய மகிமையிலே நிறைவு பெறுகிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொண்டதான வார்த்தை 69ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 69ஆம் சங்கீதம் 16வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும், உம்முடைய தயை நலமாய் இருக்கிறது, உமது உருக்கமான இரக்கங்களின்படி என்னை கடாட்சித்தருளும். ஹல்லேலூயா. என் விண்ணப்பத்தை கேட்டருளும். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் எந்த நாளிலும் நம்முடைய விண்ணப்பங்களை அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு உம்முடைய தயை எனக்கு நலமாய் இருக்கிறது, உருக்கமான இரக்கங்களின்படி என்னை கடாட்சித்தருளும். கடாட்சித்தருளும் என்று சொன்னால் அருள் புரிங்க, அனுக்கிரகம் செய்யுங்க, ஆசீர்வதித்தருளும் என்று அர்த்தமாக இருக்கிறது. தேவ பிள்ளைகள் காலையிலே அவருடைய சமூகத்தில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும்
கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு வாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். 4ஆம் சங்கீதம் 1 வசனத்தை பார்க்கும் பொழுது, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும், நெருக்கம் உண்டாய் இருந்ததான எனக்கு விசாலம் உண்டாக்கினீர், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நான் மிகவும் நெருக்கப்படுகிறேன், உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், என்னுடைய சத்தத்திற்கு நீங்க செவி கொடுங்க ஆண்டவரே, என்னுடைய விண்ணப்பத்தை நீங்க கேளுங்க ஆண்டவரே. கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் தேவ சந்நிதியிலே எட்டுகிறது. 88ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே, என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக, என்னுடைய கூப்பிடுதலுக்கு உம்முடைய செவியை சாய்த்தருளும் என்று பார்க்கிறோம். தேவ சமூகத்திலே நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் கடந்து செல்ல வேண்டும் என்று பார்க்கிறோம். சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, ஜனங்கள் ஜாதிகள் எல்லாம் எருசலேமிலே கர்த்தரை தேடவும் அவருடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ ஜனங்களாகிய நம் ஒவ்வொருவரும் ஆலயத்தில் கூடி வந்து கர்த்தரை தேடும்படியாக அவருடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணும்படியாக வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அநேக வேளைகளிலே கவலைப்பட்டு நாம் கலங்கி கொண்டே இருக்கிறோம். தேவ பிள்ளைகள் ஒன்றுக்கும் நாம் கவலைப்படக்கூடாது என்று வேதாகம் நமக்கு போதிக்கிறது. பிலிப்பியர் நிருபத்திலே 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துடன் கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எதை குறித்தும் நாம் கவலைப்படக்கூடாது. கர்த்தரிடத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை நாம் தெரியப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அழுகையோடு விண்ணப்பங்களோடு வந்திருந்தாலும் கர்த்தரனை வழிநடத்துவார் என்கிறதான விசுவாச நம்பிக்கையும் நமக்குள்ளே இருக்க வேண்டும். தேவனை தொழுது கொள்ளுகிற வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜபத்திற்கும் அவர் செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். ஹல்லேலூயா. நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். நாம் எதற்காக ஆலயத்திற்குள் வந்திருக்கிறோம்? கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். அவரை ஆராதிக்கும்படியாக வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடையதான விண்ணப்பத்தையும் அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார், செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் அவரை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் அவர் நம்முடைய அருகில் இருக்கிற தேவனாக இருக்கிறார். தேவ பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரை நோக்கி விண்ணப்பங்களை செய்ய வேண்டும். பலத்த சத்தத்தோடு விண்ணப்பம் பண்ணுங்கள், கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுங்கள், ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுங்கள், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தான் வாழ்ந்த நாட்களிலே அவர் எப்படி ஜெபித்தார் என்று பார்க்கும்போது எபிரேயர் நிருபத்திலே 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்குண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு என்று பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாய் இருந்தவர் மனுஷகுமாரனாக உலகத்திலே வந்து மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு நாம் ஜெபிக்க வேண்டும். தேவ சமூகத்திலே உன்னுடைய இருதயத்தை ஊற்றி விண்ணப்பம் பண்ண வேண்டும். தேவனாகிய கர்த்தர் உன் கண்ணீருக்கு அவர் பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் விண்ணப்பம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் நிருபத்திலே 1 கொரிந்தியர் நிருபம் 14ஆம் அதிகாரம்
1 கொரிந்தியர் நிருபம் 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிப்போம். இப்படி இருக்க வாசிமா. செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். தேவ பிள்ளைகள் ஆவியினாலே நாம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி ஆவியினாலே ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். உன் விண்ணப்பங்கள் எதுவாய் இருந்தாலும் ஆவியோடு நீ விண்ணப்பம் பண்ணினால் அந்த விண்ணப்பத்தை அவர் கேட்கிறார். கருத்தோடு கூட நீ விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஜெபத்திலே தேவ பிள்ளைகள் வீண் வார்த்தைகளை அலப்பக்கூடாது. மாறாக தேவ பிள்ளைகள் கருத்தோடு நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் பலத்த சத்தத்தோடு விண்ணப்பம் பண்ணுங்கள், கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுங்கள், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுங்கள், ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுங்கள். நாம் விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவர் நமக்கு இரக்கத்தின்படியே நம்மை கடாட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பாரோ அவன் மேல் கிருபையாய் இருக்கிறார். எவன் மேல் இரக்கமாய் இருக்க கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறாரோ அவன் மீது அவர் இரக்கம் உள்ள தேவனாக இருக்கிறார். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை செய்கிறவர், இரக்கத்தை காக்கிற தேவனாக இருக்கிறார், இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய இரக்கங்கள் மகா பெரிதாய் இருக்கிறது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவரிடத்திலே மன்னிப்புகளும் இரக்கங்களும் உண்டு என்று வேதாகமத்திலே பார்த்திருக்கிறோம். அவருடைய இரக்கம் அவருடைய பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறையாக இருக்கிறது. கர்த்தர் எல்லார் மேலும் தயை உள்ளவர். அவருடைய இரக்கங்கள் அவருடைய கிரியைகள் மேல் உள்ளது என்று பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அவருடைய இரக்கத்தின் நிமித்தமாக அவருடைய தயவு நிமித்தமாகத்தான் தேவனாகிய கர்த்தர் நம்மை கடாட்சித்திருக்கிறார். தேவ பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். எபேசியர் நிருபத்திலே 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படியே இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் சுவிகார புத்திரராக இருக்கிறோம். அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நாம் பிழைத்திருக்கும்படிக்கு அவருடைய இரக்கங்கள் எந்த நாளிலும் நமக்கு கிடைப்பதாக என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உருக்கமான இரக்கங்களினாலே உன்னை சேர்த்துக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். தாவீதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது தாவீது அரசனாக இருக்கும் பொழுது தன்னுடைய அரண்மனையிலே அவன் இருக்கும் பொழுது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி திரை நடுவே இருக்கிறதை கண்டு நாத்தான் தீர்க்கதரிசியிடத்திலே நான் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி திரை நடுவிலே இருக்கிறது என்று சொல்லும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அவனுடைய மன விருப்பத்தை அறிந்து தாவீதுக்கு நல் விசேஷமாக உனக்கு நான் ஒரு வீட்டை ஏற்படுத்துவேன், உனக்கு ஒரு வீட்டை நான் கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாவீதுக்காக ஒரு விளக்கை நான் ஆயத்தம் பண்ணுவேன் என்று கர்த்தர் தாவீது நிமித்தமாக அவனுடைய சந்ததியாருக்கு ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் சொன்னார் என்று பார்க்கிறோம். இந்த ஆசீர்வாதங்கள் நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக அவன் அறிந்து கொண்ட போது அவன் சொல்லுகிறதான காரியம் 2 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின் நிமித்தமும் பெரிய காரியங்கள் எல்லாம் உமது அடியனுக்கு அறிவிக்கும்படிக்கு தயவு செய்திருக்கிறீர் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள் கர்த்தர் தருகிறதான வாக்குத்தத்தங்கள் அவருடைய சித்தத்தின்படியாக நமக்கு பெரிய காரியங்களை செய்யும்படியாக அவர் இரக்கம் செய்திருக்கிற தேவனாக இருக்கிறார். தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் யாக்கோபின் கூடாரங்களுடைய சிறையிருப்பை அவர் திருப்பும் பொழுது அவர்கள் முன்பு
முன்பு போல நிலைப்படும் பொழுது அவைகளை வர்த்திக்க பண்ணுகிறவர், அவர்களை மகிமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். தேவ பிள்ளைகளுக்கு அவர் இரக்கத்தை தந்து கடாட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை கடாட்சிக்கிறார் என்று பார்க்கிறோம். அவருடைய சம்பத்தை சேர்க்கும் நாளிலே நாம் அவருடையவர்களாக நாம் இருக்கிறோம். ஒரு தகப்பன் தன் ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிறது போல தன்னுடைய குமாரனை எப்படி கடாட்சிக்கிறாரோ அதுபோல கர்த்தர் நம்மை கடாட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தரின் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் உனக்கு அருள் புரிவார் என்று பார்க்கிறோம். நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று, உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பெயரிலே ஆணையிட்டேன் என்று பார்க்கிறோம். இங்கு நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். இங்கு பார்க்கிறோம், ஆபிரகாமுக்கு என்ன சொன்னேன்? நேசகுமாரனை தகன பலியாக பலியிடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைகளை அவன் விசுவாசித்தவன். கர்த்தர் சொன்னபடியே அவனை தகன பலியாக செலுத்துகிறார். ஏனென்று பார்க்கும்போது அதிக வேளையிலே நல்ல விசுவாச வீரன், நல்ல ஜெபிக்கிறவன், கர்த்தராலே அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதெல்லாம் நாம் நன்கு அறிந்தவைகளாக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஈசாக்கிடத்திலே உன்னுடைய சந்ததி விலகும் என்று கர்த்தர் சொன்னார். அந்த வாக்கின்படியாகத்தான் என் பிள்ளை மரித்தாலும் தேவனாகிய கர்த்தர் மறுபிள்ளை என கொடுப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். அல்லது மரித்த பிள்ளையை உயிரோடு எழுப்புவதற்கும் கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் என்பதை அவருடைய வாக்குத்தத்தத்தின் மீது முழு நிச்சயமாய் அவன் நம்பினவனாய் இருக்கிறான். இப்படி இருந்த நேரத்தில் தான் தகன பலியாக செலுத்துகிற வேளையிலே நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொன்னபடியே நிச்சயம் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணினார். தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரிலே இந்த வாக்குத்தத்தத்தை அவர் ஆணையாக கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் நாம் பார்க்கிறோம், யாத்ராமதி புஸ்தகத்திலே 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உனக்கு கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளை கடவர் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய குடும்பத்தினரோடு கூட நமக்கு தந்த ஆசீர்வாதங்கள் யாவற்றுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி அவருடைய சமூகத்திலே எந்த நாளிலும் மனமகிழ்ச்சியாயும் களிப்பாகவும் இருப்பதற்கு அவர் உதவி செய்வாராக. கர்த்தர் இந்த வேத பகுதியை ஆசீர்வதித்தபடியால் நம் கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.